ஹரி, வேணு இன்னைக்கு தானே வெளியூர் போறாரு. பாலாவுக்கு ஃபோன் பண்ணி பாரு. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கால் பண்ணேன். ஃபோன் எடுக்கலையேம்மா. இன்னைக்கு காலையில இருந்தே என் மனசு படபட நடிச்சுக்குது. வேணு கிளம்பி போயிட்டா பாலா அங்க தனியா இருக்கணுமே எனக்கு கவலையா இருக்கு. நீ ஏமா தேவையில்லாம நினைச்சு கவலைப்படுற? அவளுக்கு அங்க எந்த பிரச்சனையும் வராது. அதுக்கான ஏற்பாடுகள்லாம் வேணு பண்ணிட்டு தான் அங்கிருந்து கிளம்பியே போயிருக்காரு. இருந்தாலும் நீ திரும்பவும் ஃபோன் பண்ணி பாரு. ம். இவ்வளவு நேரம் ரிங் ஆகுது, யாருமே போன் எடுக்கல பாருங்களேன். அப்படியெல்லாம் வீட்டுல யாரும் இல்லாம இருக்க மாட்டாங்களே. இப்ப கூப்பிட்டவங்க கிட்ட என்ன கேக்குறது? அடிக்கடி கால் பண்ணியிருந்தா நம்ம மேல நம்பிக்கை இல்லைன்னு அவங்க நினைச்சுப்பாங்க. வேணும் ஊருக்கு கிளம்பும் போதாவது போன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. அதான் அவர் இங்க வந்தப்போவே சொல்லிட்டார்ல. போற அவசரத்துல நம்மள கூப்பிட மறந்துருப்பாரு. பாலாவாவது போன் பண்ணிருக்கலாம்ல. வேணு பூனைக்கு போனதுனால பாலா ஸ்கூலுக்கு போயிருப்பா. வேணு இன்னைக்கு கிளம்புறதால அவ கண்டிப்பா இன்னைக்கு ஸ்கூலுக்கு போக மாட்டா. அங்க யாரும் இருக்கிற மாதிரியே தெரியலமா. கொஞ்ச நேரம் ஆகட்டும், நான் மறுபடியும் கால் பண்ணி பாக்குறேன். என்ன ஆயிருக்கும்? இந்த பாலா எங்கதான் போயிருப்பா? காலையிலே எங்கடி கிளம்பி போற? அதான் இங்க மாட்டிக்கிட்டல, இனி எங்க கிளம்பி போறது? புருஷன் இல்லைன்னா மினிக்கிட்டு கிளம்பிட்டா. உங்களுக்கு தான் இவ்வளவு வயசாயிடுச்சுல, இனி அது மனசுல கெட்ட சிந்தனை இல்லாம இருக்கலாம்ல. நான் வெளிப்படையா பேசினா நான் கெட்டவளா? உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும்டி. ஆமாத்த, என்ன நினைச்சு இவ்வளவு கவலைப்படுறீங்களே? புருஷனை வழி அனுப்பி வைக்க போன உங்க மருமக இன்னும் வீட்டுக்கே வரலையே, அத பத்தி கவலைப்பட்டீங்களா? அவளை கூட்டிகிட்டு போயிருக்கிறது அவளோட புருஷன்டி. யாரு கண்டா? ஒருவேளை அவன் கூட இவளும் போயிருப்பா. இந்த காலத்து பொண்ணு தானே, அப்படியே ஜாலியா போய் சுத்தி பார்த்துட்டு வரலான்னு போயிருப்பா. ஆமா ஆமா, வேணுவ மாதிரி ஒரு தங்கமான புருஷனை பிரிஞ்சிருக்க எந்த பொண்டாட்டியாலையும் முடியுமா? ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனது கவலை தாங்க முடியாம பாவம் அவளும் கூட போயிருப்பா. யார் இப்படி சும்மா அடிச்சுக்கிட்டே இருக்குது? ஹலோ ஹலோ ஹலோ, நான் ஹரி பேசுறேன், பாலாவோட அண்ணன். காலையில இருந்து கால் பண்ணிட்டு இருக்கேன், போன் எடுக்கல. யாரு? ஹலோ, நான் ஹரி பேசுறேன், பாலா அங்க இல்லையா? ஹலோ, ஒண்ணுமே கேட்கலைங்க. யாரு? அச்சே, என்கிட்ட கொடுங்க, நான் பேசுறேன். என்ன போன் இது? ஒரே இரைச்சல் சத்தம் தான் கேக்குது. ஹலோ ஹலோ. அம்மா, என்னத்த சொன்னீங்க? போனுக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனைன்னு பாக்குறதா உன் வேலையா? உன் வேலையை போய் பாரு. நீங்க ஒண்ணு சொல்ல வேண்டாம், நானே கிளம்புறேன். நான் சும்மா இருந்தாதான் உங்களுக்கு சுத்தமா பிடிக்காதே. நான் தான் இந்த வீட்டு ரோபோவாச்சே. நீங்க எப்ப சுவிட்ச் போட்டாலும் நான் வேலை பார்க்கணும். சொன்ன வேலையை பாரு. இனி ஒருத்தனும் கூப்பிட வேண்டாம், இப்படியே இருக்கட்டும்.
பார்த்தேன், நீ நல்லா தூங்கிட்டு இருந்த. நம்ம தான் வாட்டர் ஃபால்ஸ்ல போய் நல்லா குளிச்சோம்ல, அந்த டயர்ட்ல தான் தூங்கிட்டேன். கண்ணை திறந்து பார்த்தா வண்டியில யாரையுமே காணோம். நான் ரொம்ப பயந்துட்டேங்க. எவ்வளவு நாளுக்கு அப்புறம் நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு தெரியுமா? சரி வா. ஆமா, அவங்க எங்க போனாங்க? யாரு? சதீஷ் அத்தானும் சுமேஷும். அவங்க திரும்பி போயிட்டாங்க. அப்போ நாம நாம இல்ல, இங்கிருந்து நான் மட்டும்தான் திரும்பி போக போறேன். என்ன சொல்றீங்க? ஆமாண்டி, நீ என்ன சொன்ன? இன்னைக்கு தான் நீ ரொம்ப சந்தோஷமா இருந்தியா? இதாண்டி உன்னோட கடைசி சந்தோஷம். உன்னோட உயிர் வாழ்க்கையெல்லாம் இதோ இங்க முடிய போகுது. நேத்து ராத்திரி வரைக்கும் உன் மனசுக்குள்ள ஒரு பெரிய சந்தேகம் இருந்துச்சுல, அவ்வளோ சீக்கிரம் நான் மாறிடும்னான்னு? எல்லாமே என் நடிப்பிடி. அப்பதானே நீ இப்படி தனியா மாட்டுவ. என்னங்க, என்ன இது? ஐயோ, என்ன பாலா, உன்னோட தைரியம் இவ்வளவுதானா? ஐயோ, நான் உன்னை சும்மா பயமுறுத்துறதுக்காக காமெடி பண்ணம்மா. ஐயோ, உண்மைதாம்மா, நிஜமாதான் சொல்றேன். சதீஷனும் சுமேஷும் ஏதோ வாங்கணும்ட்டு போனாங்க. அவங்க வரத்துக்கு லேட் ஆகணும்னு நான் குடிக்க தண்ணி வாங்க கடைக்கு போனேன். கொஞ்சம் நம்புடி என் செல்லம். ஐயோ, பயந்தாங்கோலி. என்ன நீங்க பயமுறுத்திட்டீங்க. முதல்ல வீட்டுக்கு போறேன். உன் பயத்தை போக்குற மருந்து அங்க வச்சு கொடுக்குறேன். எங்க இருக்கீங்களா? நடு ரோட்ல ரொமான்ஸ் பண்றீங்க? ஸ்ட்ரிக்டான போலீஸ் ஆபீசர் யாராவது வந்தா இங்கேயே அவங்க உங்களை ஒரு வழி பண்ணிடுவாங்க. பாலானி, ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். இது வேணான்னா பேன் பண்ணியிருக்க மேட்டர். அதனால தான் நான் இங்கேயே பிட்ட போடுறேன். இது நாங்க கொண்டாடுறதுக்கான மேட்டர். வீட்டுக்குள்ளலாம் இல்ல, வெளியிலேயே முடிச்சுக்கிறோம். இன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் போதும். அதுக்கான பர்மிஷனை நீங்க தான் வேணா கிட்ட வாங்கி கொடுக்கணும். டேய், அது அங்க போய் முடிவு பண்ணிக்கலாம். நீ போய் வண்டி எடு, வீட்டுக்கு கிளம்பலாம். சரி, நீ வா பாலா. எப்படியோ இது வரைக்கும் வந்துட்டோம். இனிமே தானே உண்மையான ஆப் இருக்கு. நீ வண்டியில் ஸ்கூலுக்கு போய் நான் விசாரிச்சேம்மா. நேத்து வரைக்கும் தான் அவன் லீவு சொல்லியிருக்கா. ஆனா இது வரைக்கும் ஸ்கூலுக்கும் போகல, காலும் பண்ணல. என்கேஜ்னு வருது. என்னமோ பிரச்சனை நினைக்கிறேமா. என்ன பிரச்சனை? ஒரு முறை மட்டும் தான் லைன் கனெக்ட் ஆச்சு. அப்புறம் கால் பண்ணா லைன் பிஸினே வருது. போன்ல ஏதாவது பிரச்சனை இருக்கலாம். இல்லம்மா, இது வேணும்னே ரிசீவரை இறக்கில எடுத்து வச்சிருக்காங்க. பாலாவை டார்ச்சர் பண்ணிருப்பானோ, வெளியில சொல்லாம இருக்கிறதுக்கு போன் எடுத்து கீழே வச்சிருப்பானோ. அவர் அப்படி பண்ணுவாரா? அன்னைக்கு அவங்க இங்க இருந்து எவ்வளவு நல்லபடியா கிளம்பி போனாங்க. சரி, வேணும் இல்லாம இருக்கலாமா? ஆனா அந்த வீட்டுல இருக்கவங்க பாலாவை ஏதாவது டார்ச்சர் பண்ணிருக்கலாம்ல. தேவையில்லாத விஷயத்துல நீ நினைக்காத. அவங்க எது வேணாலும் செய்ய தயாரா இருப்பாங்கன்னு பாலா தான் சொன்னான்ல.
நான் ஒரு முறை போய் அவளை பார்த்துட்டு வரேன். நீ இப்ப அங்க போனேன்னா அவங்க என்ன நினைப்பாங்க? பேசி சமாதானம் பண்ணி நீ அவங்கள விட்டுட்டு வந்து 5 நாள் தானே ஆகுது. முந்தா நாள் தானே அவங்க இங்க வந்துட்டு போனாங்க. இப்படி ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் நாம அங்க விசாரிச்சுட்டு போனா நமக்கு அவங்க மேல சுத்தமா நம்பிக்கை இல்லைன்னு தான் அவங்க நினைப்பாங்க. நான் தினமும் பாலாக்கு கால் பண்ணுவேன்னு சொல்லிட்டு தான்ப்பா இங்க வந்திருக்கேன். அதை நான் வேணுகிட்டே சொல்லிட்டு தான் வந்தேன். இப்போ அவளுக்கு கால் பண்ணா லைனே போகல. அவங்க வீட்ல இருந்து வேற யாரும் நமக்கு காலும் பண்ணல. அப்போ நம்ம என்னதான்ப்பா நினைக்கிறது? இல்லனா ஒருவேளை நம்ம போன்ல தான் ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ கொஞ்சம் டென்ஷன் ஆகாம இரு ஹரி. அவங்க ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு பாலாவே ரொம்ப பயந்து போயிருந்தா. இங்க பாருங்க, நம்ம அவகிட்ட போன்ல பேசியிருக்கணும். இல்லனா என்ன ஏதுன்னு அவங்களாவது கால் பண்ணிருக்கணும். ஏம்பா, நம்ம எப்பவும் இப்படி கால் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல சாக கிடக்குறவங்கள நாம கேட்டு விசாரிக்கிற மாதிரி அவங்களை டார்ச்சர் பண்ண முடியுமா என்ன? கேட்கணும். இதெல்லாம் கேட்க வேண்டியது அப்பாதான். என்ன காரணம் தெரியுமா? இந்த சம்பந்தம் பேசும்போது நீங்க யாரும் அவனை பத்தி சரியா விசாரிக்கல. அதுதான் நீங்க பண்ண தப்பு. இப்போ உங்க 2 பேருக்கும் தெரியாத ஒரு உண்மையை நான் சொல்றேன். சைக்காட்ரிஸ்ட் என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா? அவன் ஒரு மனநோயாளியா. அவனை மாதிரி ஒருத்தன் கூட நம்ம வாழ்றதை விட பிரியறதே மேலுன்ட்டாங்க. அப்போ நீ அதை எங்ககிட்ட சொல்லல? இதெல்லாம் தெரிஞ்சிருந்தோம் நீ எதுக்காக கட்டாயப்படுத்தி அவங்க கூட அனுப்பி வச்ச? அப்புறம் நான் என்னதான்ப்பா பண்றது? வேண்டாம்னு சொல்லி அவளை நம்ம வீட்டுல உட்கார வைக்கவா? அங்க அனுப்பி சாகடிக்கிறதுக்கு பதிலா அதை பண்ணிருக்கலாமே. நாங்க சாகர வரைக்குமாவது அவளை நாங்க பார்த்துப்போம்ப்பா. இப்பெல்லாம் நீங்க நல்லாவே சொல்வீங்க. ஆனா பாலா வீட்டுக்கு அழுதுகிட்டே வந்தப்போ நீங்க அதை காதுல வாங்கிட்டீங்களா? இல்லல்ல. அவன் கிரிமினலோ இல்ல மனநோயாளியோ யாரா இருந்தாலும் பரவாயில்ல, எப்படியாவது அவன் கூட அனுப்பி வச்சுன்னு தானே நீங்க ஆசைப்பட்டீங்க. நான் ஒன்னும் ஆசைப்பட்டு அவளை அவன் கூட அனுப்பல. எனக்கு அதை தவிர வேற வழியே தெரியலப்பா. மத்த எல்லாருக்கும் வாழ்க்கை வேணும்ல. கல்ஃப்ல என் கூட இருக்கிறவங்க சிக்கன் மட்டன் சாப்பிடும்போது நான் மட்டும் பிரெட்டை சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு இருப்பேன். வீக்கெண்ட்ஸ்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஷாப்பிங் போகும்போது நான் மட்டும் புக்கை படிச்சுட்டு ரூம்லயே கிடப்பேன். அப்படி மிச்சம் பண்ணி தான் மாசம் மாசம் நான் பணத்தை வீட்டுக்கு அனுப்புவேன். அது மட்டும் இல்லாம கல்யாணம் பண்ணி கொடுத்தவளோட சுமையும் சேர்த்து என்னால சுமக்க முடியுமா? நீங்க என்னப்பா பேசாம நிக்கிறீங்க? இப்ப இந்த வீட்டோட தலைவன் நீ தானே. நீ சொல்லு, அதுபடி செய்யலாம். லீவ் எடுத்து நான் வந்திருக்கவே கூடாது. பாலா பிரச்சனைன்றதுனால தான் நான் வந்தேன். அவங்கள சேர்த்து வைக்கணுன்றதுக்காக வந்தேன். முந்த நாள் வேணுகிட்ட தெரிஞ்ச சேஞ்சு பாலா விட சந்தோஷப்பட்டவன் நான் தான். நான் இதுல தலையிட்டு அவங்க 2 பேரையும் திரும்ப ஒண்ணு சேர்த்தது ரொம்ப நல்ல விஷயம் நான் நினைச்சேன். ஆனா இப்போ அவளுக்கு ஏதோ ஆபத்து இருக்குமோன்னு என் மனசுக்குள்ள தோணிக்கிட்டே இருக்கு. நீ அப்படியெல்லாம் எதுவும் நினைக்காதப்பா. வேணோட வீட்டுக்கு போய் பாலா அங்க இருக்காளா இல்ல அவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சான்னு தெரியற வரைக்கும் என் மனசுக்கு நிம்மதியா இருக்காதுமா. என்ன ஆனாலும் நீ தனியா ஒன்னும் அவங்க வீட்டுக்கு போக வேண்டாம். அஜயை கூட்டிட்டு போ. அவனும் வந்ததுக்கு அப்புறமா 2 பேரும் சேர்ந்து போங்க. கடவுளே,
நாம கிட்ட வந்துட்டோமா? ஆ இப்போ போயிடலாம். நான் ஒரு கனவு கண்டுகிட்டு இருந்தேன். ஆ நம்ம 2 பேரும் ஒண்ணா ஃப்ளைட்ல போற மாதிரி. ஓ, எந்த இடத்துக்கு? பூனேக்கு. வேற நம்ம எங்க போக போறோம்? அப்புறம் அப்புறம் வேற ஒண்ணும் இல்ல, அவ்வளவுதான். அப்பதான் நான் கண்ணை முழிச்சிட்டேனே. அச்சோ, அதுக்குள்ள முடிஞ்சிருச்சு. ராத்திரி ஆயிடுச்சேங்க. நம்ம வீட்டுக்கு போறதுக்கு இன்னும் தூரம் போகணுமா என்ன? டேய், ஆள் இல்லாத ஏரியா வந்தா கொஞ்சம் நிப்பாட்றா. எதுக்கு? ஓ, அதுக்கு என்ன, எங்க வேணா நிப்பாட்டலாமே, ராத்திரி தானே. என்னங்க, சைன் போர்டு கோயம்புத்தூர்னு காட்டுதுங்க. என்னன்னு சொல்லுங்க. நம்ம இந்த வழியில எங்க போறோம்? புனேக்கு. பூனேக்கா? என்னங்க, விளையாடாதீங்க. இல்ல, சீரியஸா தான். நீ தானே இப்ப என்கிட்ட பூனேக்கு ஃப்ளைட்ல போன மாதிரி கனவு கண்டன்னு சொன்ன. ஃப்ளைட்டுக்கு பதிலா காரு, அவ்வளவுதான் வித்தியாசம். நம்ம பூனேக்கு போலாம் செல்லும். போலாம்ல? எனக்கு விடுங்க. டேய், நீ வண்டியை கொஞ்சம் ஓரம் கட்டுறா. நாம பாலாவோட டவுட் எல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டு போயிடலாம். அப்புறம் ஒதுக்குப்புறமா பார்த்து நிப்பாட்டினா நல்லா இருக்கும். பாலாவுக்கு நிறைய டவுட் இருக்கே. உன்னோட எல்லா டவுட்டையும் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் தான் நாம இங்கிருந்து கிளம்ப போறோம். ஐட்டம் தேடுற
நீ ஊத்துடா. என்னங்க திரும்பவும் ஏன் இப்படி? அண்ணே அடிங்கண்ணே. அடிடா அடி. ஓடி வந்து பக்கம். கேளுமா, உன்னோட எல்லா சந்தேகத்தையும் கேளு. இல்ல வேண்டாம், உன்னோட ஒவ்வொரு சந்தேகத்தையும் நான் கிளியர் பண்றேன். சந்தேகம் நம்பர் 1, வேணுகோபால் ஒரு பைத்தியக்காரனா? நம்பர் 2, இந்த 5 நாளா நான் உங்ககிட்ட நடிச்சுக்கிட்டு இருக்கேனா? இப்ப எதுக்காக உனக்கு கூட்டிட்டு வந்திருக்கோம்? இன்னொரு டவுட் கூட இருக்கும். குடிச்சதுக்காக எங்க கூடவே இவன் சண்டை போட்டானே, இப்ப என்னடான்னா ஒரு 2 கிளாஸ் எடுத்து அடிக்கிறானேன்னு உனக்கு பெரிய டவுட் இருக்கும். கேள்வி பதில் நிகழ்ச்சி உடனே ஆரம்பமாகட்டும். தம்பி இன்னும் ஊத்துலியாடா? அமைதியா இருக்கு. எனக்கு நீ அடிக்க வேண்டாம்டா, போலீஸ் பிடிச்சிடும். உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சு போய்தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணேன். ஆனா உனக்கு ரொம்ப பிடிச்சது மற்றவங்களைத்தான். அதை என்னால பொறுத்துக்க முடியாது. உன்னை இன்னொருத்தன் பார்க்கறத கூட நான் தாங்கிக்க மாட்டேன். நீ எதுக்கிட்ட அங்க பாக்குற? என்ன பாடுறா? இங்க ஊத்து. மேல நான் வச்சிருக்கிற அன்பு தான் என்ன பைத்தியமாக்கிருச்சு. அப்புறம் நீ என்னை விட்டு ஓடி போலான்னு பார்த்தா நான் விடுவேனாடி? எங்க போனாலும், எவ்வளவு தூரம் நீ போனாலும் திரும்ப நான் கூட்டிட்டு வருவேன். ஆமா கரெக்ட். ஏய் நீ இவன் செவிலியே அரைஞ்சல்ல, அது இவன் முகத்துல மட்டும் இல்லடி, எங்க எல்லார் முகத்திலையும் பட்டுச்சு. அதுக்கப்புறம் நீ ஊர் மக்கள் முன்னாடி எங்களை அசிங்கப்படுத்தலான்னு கிளம்பிட்ட. அடியே, உன்னை எப்படியாவது திரும்பி கூட்டு வந்துடணுங்கிறதா எங்க வைராகியம். அதுக்காக எங்க வேணு சொல்ல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா இல்லையாடா செல்லம்? நீ கண்டினியூ பண்ற. அத குடுறா. நான் ஆசைப்பட்டு கூண்டில் அடைச்சவனை திரும்ப அடைய 5 இல்லை 50 நாள் வேணாலும் இந்த உலகத்திலேயே நல்ல புருஷன் மாதிரி நான் வேஷம் போடுவேன்.
நீ உண்மையிலே சரியான ஆள் தான். என் லைஃப்லயே பெஸ்ட் ஆக்டிங் நான் உனக்கு காமிச்சோம். நீ அதை நம்பல. நேத்து ராத்திரி வரைக்கும் உன் கூடவே இருந்த அந்த கடவுள் இப்ப என் பக்கம் வந்துட்டாரு. நீங்க பாரு, உன் கடவுளையே ஏமாத்தக்கூடிய சக்தி படைச்ச சாத்தாண்டி. அதனாலதான் நேத்து ராத்திரி என் கையை எடுத்து உன் நெஞ்சோடு சேர்த்து அணைச்சு தூங்க. உன்னை நம்ப வைக்கிற இந்த கேம்ல இவங்கெல்லாம் என் கூட சேர்ந்துட்டாங்க. ஏன்பா வேணும், நீ இவ்வளோ பெரிய விஷயத்த அவளுக்கு செஞ்சிருக்கேன்னு அம்மா கூட தெரியாம போச்சு. சரியான பையன்டா. அவ இந்த வீட்டை விட்டு போனதுல இருந்தே நான் கோவமா தான் இருந்தேன். அவன் நம்மளை கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்தினான். அவளோட அக்கா புருஷன். அவன் இருக்கிற தைரியத்துல அவ என்னெல்லாம் சொன்னான். அதுக்கு அவ அனுபவிக்கணும். அவ அனுபவிச்சே ஆகணும். பாலா கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நேரத்துல ஆப்பு வைக்கணும். இந்த வீட்டுக்கு யார் வந்தாலும் இனிமேல் இந்த மாதிரி நடந்துக்க கூடாது. வேணும்னே உண்மையிலேயே உங்க பிளான் சூப்பர். நம்ப வச்சு நான் அவளை வான அவசரத்துக்கு தூக்கி வச்சு அப்புறம் அங்கிருந்து ஒரே அடியா தூக்கி போட போறேன். அவளும் அவன் வீட்டு ஆளுங்களும் சேர்ந்து என்ன மென்டல் ஆக்கிட்டாங்கல்ல. உண்மையான மென்டல் என்ன பண்ணுவான்னு நான் அவங்களுக்கு காட்டுறேன். அவ கூட நீ பழகின விதத்தை பார்த்து உண்மையிலே நான் பயந்து போயிட்டேன்டா. நீ அவளுக்கு அடங்கிடுவேன்னு நினைச்ச. அதுதானே என்னோட பிளே. நீயும் ஒரு பொண்ணு தானமா. என் மனசுல நினைச்சிருக்கிற விஷயத்த நீ தெரிஞ்சுக்கிட்டேன்னா அது உன்னையும் மீறி எப்படியாவது வெளியே வந்துருமோன்னு எனக்கு ஒரு பயம். அதனாலதாம்மா நான் உனக்கு ஒரு க்ளூ கூட கொடுக்கல. ஆனா நீ எனக்கு ஒரு க்ளூ கொடுத்துருக்கலாம்ப்பா. நீ பணத்துக்கு கணக்கு கேட்டியே, அதை கூட விட்டுறலாம். ஆனா வீட்டுக்குள்ள குடிக்க கூடாதுன்னு நீ சொன்ன பாத்தியே, அதை கேட்டு ஆடி போயிட்டேன்டா. அதுக்கப்புறம் நான் என்னெல்லாம் நினைச்சு கவலைப்பட்டேன் தெரியுமா? என்ன இவனை கேட்டு பாரு. சதீஷ் அண்ணங்கிட்ட முன்னாடியே சொல்லாதது நல்லதுதான். இல்லைன்னா எப்பயாவது தண்ணியை போட்டு அவர் பாட்டுக்கு உளறி தொலைச்சிருப்பாரு இல்லம்மா. அனுவும் அப்பாவும் உன்னோட நடிப்பை உண்மைன்னு நம்பினதுனாலதான் நீ எஸ்கேப் ஆயிட்ட கண்ணா. அதுக்காகத்தானே நான் அப்பா கிட்ட அன்பா இருக்கிற மாதிரி நடிச்சேன். அன்னைக்கிட்ட கூட மரியாதையை நடந்துக்கிட்டேன். அவங்க மூலமா தான் நான் பாலாவை நம்ப வச்சேன். அவளும் நம்பிட்டா. நாளைக்கு ரயில்வே ஸ்டேஷன் சொல்லி அவளை என் கூட கூட்டிட்டு போறது அங்க பூனேக்கு. ஏண்டா அவ சம்மதிப்பாளா? பூனேக்கு தான் போக போறேன்னு அவளுக்கு தெரியும் போது எதிர்த்து பேச குரலும் உடம்புல தெம்பு அவளுக்கு இருக்காது. அவ சந்தோஷமா இருக்கட்டும். என்ன முழு மனசா நம்பி இன்னைக்கு தூங்கட்டும். நாளைக்கு நரகத்துக்கான பயணம் தொடங்கும்.
இதெல்லாம் எங்களோட பிளான் தாங்கிறது இப்பயாவது நீ புரிஞ்சுக்கிட்டியா? என்ன ஒரு மனநோயாளின்னு சொல்லி அசிங்கப்படுத்துறதுக்கு, ஒரு நாய் மாதிரி உன் பின்னாடி அலைய விட்டதுக்கு நான் எடுக்க போற ரிவெஞ்ச் தாண்டி இதெல்லாம். நம்ம உப்மா அப்பாவும் என்னோட அன்பு மனைவியும் இதெல்லாம் நம்பிட்டாங்க. அதனால உனக்கு ஒரு சின்ன குழு கூட கிடைக்கல. ஒரு சந்தேகத்தை தவிர உன்னோட மற்ற எல்லா சந்தேகமும் இப்ப கிளியர் ஆயிடுச்சுல்ல? இப்ப மிச்சம் இருக்கிறது உன்னோட கடைசி சந்தேகம். எவ்வளவு பெரிய பிளான போட்டு உன்னை நாங்க எங்க கூட்டிட்டு போக போறோம்னு நினைக்கிறேன். அதுதானே இப்போ மனசுல இருக்குது. உன்னை கொல்லதான் கூட்டிட்டு போறேன். ஆமாண்டி, உன்னை நான் கொல்ல தாண்டி கூட்டிட்டு போறேன். அண்ணே ஓடுறே. நில்லடி, புடிடா அவள. ஏய் போடாத, புடினே நில்லு. மரியாதையா கூட வாடி. எப்படி தப்பிச்சு போக பாக்குற? ஏறடி வண்டியில, ஏறடி வண்டியில. ஏய், இவன் செத்துட்டான்னு நினைக்கிறேன். அவளை எழுப்பி பாரு. ஆஹா, நல்ல வேலை, உயிரோட தான் இருக்கா. இங்கிருந்து தப்பிக்கலான்னு மட்டும் நினைக்காத. எதிர்த்து பேசாம இருந்தா அடி வாங்காம டிராவல் பண்ணலாம். எங்கேயாவது ஆள் அதிகமா இருக்க இடத்துல கத்தி கூப்பாடு போடலாம்னு நினைச்சா கூட அது நடக்காது. ஏன்னா கூட வரவன் உன் புருஷன். போற வழியில போலீஸ்காரங்க எங்கேயாவது கைய காட்டி செக் பண்ணா கூட உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா நீ ஒரு மென்டல் பேஷண்ட்ன்றதுக்கான சர்டிபிகேட் எங்க கிட்ட இருக்கு. மேரேஜ் சர்டிபிகேட்டும் நீ மனநோயாளிங்கிற சர்டிபிகேட்டும் இருக்கு. அது போதும். உன்னை நாங்க எங்க வேணாலும் கூட்டிட்டு போவோம். உன்னோட இந்த பைத்தியத்துக்கான ட்ரீட்மெண்ட் இனிமே பூனேல தாண்டி. வண்டி எடுறா. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. அதுக்கு முன்னாடி நான் தான் வந்துடுவேன்ல. மற்ற விஷயங்களை மட்டும் நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்க. டேய், அதெல்லாம் தனியாக சொல்லணுமா? டேய், நான் வீட்டுக்கு வந்துட்டேன், அப்புறமா கூப்பிடுறேன். என்ன ஹரி, என்ன நீ எப்ப பாரு போன்லயே தான் இருப்பியா? நாங்க இங்க எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்கிறது உன் கண்ணுக்கு தெரியலையா? நீங்கள் எப்போ இங்கே தானே இருக்கீங்க? இன்னைக்கு ஏதோ புதுசா? அர்ஜென்ட்டா நாங்க உன்னை வர சொன்னது எதுக்குன்னு கூடவா நீ எங்க கிட்ட கேட்க மாட்ட? என்ன விஷயம் நீங்களே சொல்லுங்க. நான் இப்ப கேட்கணுமா? அஜய், நேத்து காலையில இருந்தே பாலாவுக்கு போன் பண்ணிக்கிட்டு இருக்கோம், லைனே கிடைக்கல. அவ்வளவுதானா? நான் கூட வீட்டுல பெரிய பிரச்சனைன்னு நினைச்சேன்.
அப்படி நினைச்சுக்கிட்டு வந்தா இப்படி ஆடி அசைஞ்சு நீ வீட்டுக்குள்ள வருவியா? ஐயோ ஹரியண்ணே, அக்காவுக்கு ஃபோன் ரீச் ஆகலங்கிறதான் இவ்வளோ பெரிய பிரச்சனையா? உங்ககிட்ட பேசுறதுக்காக 5 நாளா தொடர்ந்து நான் கால் பண்ணியிருக்கேன், அது தெரியுமா? அது மாதிரியாடா இது? வேற என்னமா பிரச்சனை? உண்மையிலே பெரிய பிரச்சனையா இருந்தா பாலக்காவே கால் பண்ண போறாங்க. நீ நினைக்கிற மாதிரி இது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது. நைட்டு ஃபுல்லா நான் அவளுக்கு ட்ரை பண்ணேன். அவங்க கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. இன்னைக்கு நான் ஸ்கூலுக்கும் போய் விசாரிச்சேன், அங்கேயும் அவ வரலன்னு தான் சொல்றாங்க. நீ உடனே ரெடி ஆகு, அவ வீட்டுல போய் நம்ம பார்த்துட்டு வருவோம். நான் இப்பதானே வந்தேன், எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நம்ம நாளைக்கு போவோம். அப்படி நாளைக்குன்னு போலாம் சொல்ற விஷயமாடா இது? உன்னை யாரும் தனியா போக சொல்லலையே, ஹரி கூட தானே உன்னை போக சொன்னோம். அங்க போய் எதுக்காக விசாரிக்கணும்? அதை நீயாடா முடிவு பண்றது? சீக்கிரம் கிளம்பி போடா. என்னால முடியாது. அஜய், நீ சோம்பேறியா இருந்தா எப்படிடா? நான் ஃபாரின் போன அப்புறம் ஏதாவது பிரச்சனைனா நீ தாண்டா போய் விசாரிக்கணும். அங்க போய் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லதுதான். நான் ஏற்கனவே அங்க போயிருக்கேன். அதெல்லாம் பத்தாது, அங்க இருக்கிறவங்க கூட நீ நெருக்கமா இருக்கணும். பாலாக்காக கேட்கறதுக்கு நாங்க இருக்கோன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நேத்து நைட்டு முழுக்க கம்பைன் ஸ்டடி முடிச்சுட்டு ரொம்ப டயர்டா வந்திருக்கேன். பயங்கரமா தூக்கம் வருது. நானும் டயர்டா இருக்குன்னு வீட்ல இருந்துக்கிறேன். உன்னால ஃபீஸ் கட்டாம காலேஜுக்கு போக முடியாதுல்ல? பைக் வேணும் வேணும்னு என் உயிரை நீ வாங்கிட்டு இருக்கல. நாங்க பாலைவனத்துல தினமும் வெந்து தீந்து தான் மாசம் மாசம் காசு அனுப்புறேன். அந்த பணத்தை வச்சுதான் நீயும் இங்க நல்லா கொட்டிக்கிற. நான் அனுப்புற பணம் மட்டும் உனக்கு வேணும், ஆனா நான் ஒரு வேலை சொன்னா அதை நீ செய்ய மாட்டேன், அப்படிதானே? நீங்க எதுக்காக நான் ஏன் மேல கோவப்படுறீங்க? இங்க ஏதோ பிரச்சனைன்னு தான் நான் கிளாஸை கட் பண்ணிட்டு ஓடி வந்திருக்கேன். முடியாது நான் சொன்னது சோம்பலால இல்ல, உண்மையிலே என்னால முடியல. நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், அப்புறமா போலாம். அப்புறம் போலாமா? நீ வந்ததுக்கு அப்புறம் போன அம்மா தாண்டா என்கிட்ட சொன்னாங்க. இல்லனா நான் நேத்தே கிளம்பி போயிருப்பேன். பாத்தீங்களாமா, அக்காவுக்கு ஒரு பிரச்சனைனா தம்பி துடிச்சிருக்கான் பாருங்க. நீ ஹரி கூட போயிட்டு வாப்பா. அங்க போய் பாலா அங்க இருக்காளா, ஏன் ஃபோன் பண்ணப்ப எடுக்கலன்னு எல்லா விஷயத்தையும் விசாரிச்சுட்டு வா. அஜய், இதெல்லாம் யாரும் கட்டாயப்படுத்தி செய்ய வேண்டிய வேலை இல்லப்பா. இது நம்ம வீட்டு பிரச்சனை, நம்ம அக்காவுக்கு ஒரு பிரச்சனைன்னா நீ தான் போய் சால்வ் பண்ணணும். உனக்கு டயர்டா இருக்குன்னு தானே சொல்ற, சரி போய் படுத்து தூங்கு. இந்த வீட்டுல எனக்கு மட்டும்தான் டயர்டாவே இல்லை. சும்மா 3 வேளை சாப்பிட்றத தவிர வேற எந்த வேலையும் எனக்கு இல்லைல்ல. ஒரு நிமிஷம் இருடா, நான் வரேன் உன் கூட. வேணாம், நானே போறேன். தேவையில்ல, யாரும் தேவையில்ல. தனியா போறதுக்கே எனக்கு தெரியும். இதெல்லாம் என் பிரச்சனை தானே. நான் ஃபோர்ஸ் பண்ணதுனால தானே அவன் கூட போனா. அதனால யாரும் வர வேணாம், நானே போய் விசாரிக்கிறேன். Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.